இந்த பேபி அவங்க அம்மாவை முட்டாள்னு நினைக்குது. பட் அது நினைக்கிற விஷயம் எல்லாம் அவங்க அம்மாவுக்கும் கேட்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு ஆக்சிடெண்ட்டாக ஸ்ட்ரேஞ்சர் கூட நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிருது. அதனால அவள் ப்ரெக்னென்ட் ஆயிடுறா. பட் இவளோட ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டலில் பிறந்ததுமே குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்கிறா. இதனால ஹீரோயின் கேட்ட ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்போ ஒரு குரல் கேட்குது, நான் உயிரோட தான் இருக்கேன், உன் ஃப்ரெண்டு பொய் சொல்கிறாமா, நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட உடனே ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட உனக்கு ஏதாச்சும் வாய்ஸ் கேட்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை அப்படின்னு ஃப்ரெண்டும் பொய் சொல்லிடுறா. அப்போ குழந்தை, உன் ஃப்ரெண்டு தான் நான் இறந்துட்டேன்னு உன்கிட்ட இப்படி பொய் சொல்கிறா, போன லைஃப்லையும் இப்படி தான் பண்ணா, நான் இப்போ ரீபான் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டதுமே ஹீரோயின் நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன்னு சொல்லவும் ஃப்ரெண்டும் வேற வழி இல்லாமல் குழந்தை உயிரோட தான் இருக்குன்னு சொல்லி அவகிட்டயே கொடுத்துட்றா. இந்த டைமில் ரூமுக்கு வெளியில் ஹீரோயினை தேடி ஆளுங்கள்லாம் வராங்க. நம்ம ஹீரோ தான் வரான். ஆனால் அவங்க கிட்ட நர்ஸு நீங்கள் கேட்குற ஆள் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. இந்த டைமில் குழந்தையும் நம்மளை தேடி அப்பா நடந்துட்டாருன்னு மனசுக்குள்ளே நினைக்க அது ஹீரோயினுக்கு கேட்டது. அவளும் உடனடியாக சத்தம் போடுறா. இதனால ஹீரோவும் ஹீரோயினையும் பேபியையும் மீட் பண்ணிடுறான். ஆனால் இந்த விஷயம்லாம் அவளோட ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பட் ஹீரோ, இந்த பேபி லீ ஃபேமிலியோடது, இதுக்கு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் தான் எடுத்துப்பேன், உனக்கு ஃப்யூச்சரில் என்ன ஹெல்ப் வேணும்னாலும் கேளுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால உங்கள் ரெண்டு பேர்த்தையுமே நானே பாசமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் இவன் இப்படி ஹெல்ப் பண்ண வந்தாலுமே அதை அவளோட ஃப்ரெண்டு தடுக்கிறா. ஏன்னா நீ உன்னோட சுயமரியாதையை விட்டு கொடுத்துறாத, இவன் சொல்கிறதெல்லாம் நம்பாத, நீ உனக்கு என்ன வேணுமோ அதை நீயே பண்ணிக்கோ, பேபியை நீயே வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏற்றி விடுறா. ஹீரோயினும் யோசிக்கிறாளா. அப்போ குழந்தை என்ன நினைக்குதுன்னா, அட முட்டாள் அம்மாவே, உன் ஃப்ரெண்டு இந்த ரிச் லைஃப் உனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரிலாம் சொல்கிறா, அதை நீ கேட்டுட்டு நம்ம அப்பா ரொம்பவே நல்லவர், அவரை நீ திட்டிராத அப்படிங்கிற மாதிரி நினைக்குதான். ஹீரோயின் என்ன பண்ணிடுறா, டக்குன்னு ரொம்பவே ஹாப்பியாக ஹீரோ கூட நானும் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்டோடனே ஃப்ரெண்டுக்காரி திரும்பவும் கோபப்படுறாளா. ஆனால் இவ்வளோ தெரிஞ்சுமே ஃப்ரெண்டை பற்றி ஹீரோயின் ரெண்டு பேருமே பார்க்குறா. இதனால தான்